திருவண்ணாமலையில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று கிரிவலம் மேற்கொள்ள திருவண்ணாமலையில் குவிந்தார்கள். குறிப்பாக தை மாத பௌர்ணமி நேற்று இரவு 7:20 மணிக்கு தொடங்கி இன்று இரவு 7:35 மணி வரை உள்ள நிலையில் தை மாத பௌர்ணமியில் கிரிவலம் மேற்கொள்ள வெளிமாவட்டம் இல்லாது ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநில பக்தர்கள் சுமார் 10 லட்சத்துக்கு மேல் பக்தர்கள் குவிந்து கிரிவலம் மேற்கொண்டார்கள். மேலும் அண்ணாமலையார் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தார்கள். தெலுங்கானா, ஆந்திரா பகுதிகளில் இருந்து வந்துள்ள பக்தர்கள் இன்று காலையில் தங்களது பகுதிகளுக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கில் குவிந்தார்கள். விழுப்புரத்திலிருந்து திருப்பதி நோக்கி செல்லும் பயணிகள் ரயிலில் பயணம் செய்வதற்காக குவிந்த நிலையில் ரயில் வந்தவுடன் பயணிகள் முண்டியடித்து ஒருவரை கீழே தள்ளி அந்த ரயிலில் ஏறியதால் மிக பெரும் பரபரப்பு ஏற்படுத்தது. குறிப்பாக இத்தகைய பௌர்ணமி நாட்களில் பயணிகள் வெளி மாவட்டம் மற்றும் வெளிமாநில பயணிகள் செல்லும் வகையில் சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என பக்தர்களின் கோரிக்கை வைத்துள்ளார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.